ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை லவ் பண்ணி ஒருத்தன் ஏமாத்திடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து நடக்க முடியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்குள்ள காதல் எப்படி வந்தது, அதுக்கப்புறமா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹை பட்டனையும் மறக்காதீங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவன் யாருன்னா நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி. இவன் என்ன பண்ணுறான்னா, சார் சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார், வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 5-6 பேர் சேர்ந்து மாஸ்டர் விஜய் கணக்கா பெட்டோட தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா அவங்க பாட்டி பண்ற அக்கப்போர்ல வேற வழியே இல்லாம அவன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனால பெட்டை விட்டு எழுந்துக்க மாட்டான். ஸோ இப்படியே விட்டா கண்டிப்பா இன்னைக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனோட அசிஸ்டன்ட் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் தூங்கி எழுந்த உடனே மனுஷனை ஒரு கொட்டாவி கூட நிம்மதியா விட மாட்டாங்க. அதுக்குள்ளேயே பிரஷ் எடுத்துட்டு வந்து வாயில சொறி விடுறாங்க. அங்கேயே டவல் பாத் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடே என்னடா பண்றீங்க, என்ன கொஞ்சம் கக்காவது போக விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சார், கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நீங்க எங்கேயா இருந்தாலும் போய் ஆகணும், இல்ல அப்படின்னா உங்க குடும்ப மானமே கப்பல் ஏறுறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டாதான் தெரிய வருது, நம்ம ஹீரோவோட பாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என் பேரனுக்கு 33 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் அவன் வந்து சிங்கிள் பசங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னமும் என் பேரனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா இப்ப இருக்க பொண்ணுங்க மாதிரி ட்ரெண்டிங்கா வந்து கூட்ட பாவாடெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ அலண்டு போயிடுறான். இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு நான் ஒரு 4-5 கல்யாணம் கூட பண்ணிப்பேன்டான்ற மாதிரி அவன் நிலைமைக்கு போயிடுறான். சரி யாரா பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது, சார் உங்கள் பாட்டிக்கு தெரியாமல் 3 மில்லியன் காசு கொடுத்து ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டேன், அவள் வந்துக்கிட்டே இருக்கா, அந்த வேலை இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால கால் நடக்க முடியாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் நடக்கணும்னு நினச்சா நடக்கலாம், இவன் மென்டலி தான் வந்துட்டு பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கான். அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்தை இவன் மறக்கவே மாட்டான், அதனால தான் இவனால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேரை தள்ளிக்கிட்டே போன அசிஸ்டன்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஃபோன் வருதுன்னு ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு சேரை ஸ்லோக்ல விட்டுறான். ஸ்லோக்ல டக்குன்னு நம்ம ஹீரோவால அந்த சேரை நிறுத்தவும் முடியல. அடே பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு போது இப்பதான் அவன் திரும்பியே பாக்குறான். சார் எங்க சார் போறீங்க, ஐயோன்னு ஓடி வரான். இப்பதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து லில்லியன். இவ வந்து ஒரு கிராமத்துல தான் இருக்கா. ஆனா கிராமத்துல இருந்து இங்க சிட்டிக்கு எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. நல்ல வேலையா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட சேர் வர்றதை இவ கவனிச்சிடுறா. உடனே வேக வேகமா போயிட்டு அந்த சேரை பிடிச்சி நிறுத்திடுறா. கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் படாத பாடுபட்டு எப்படியோ வந்து சேரை நிறுத்திடுறா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக ஹீரோயினை க்ளோஸ் அப் ஷாட்டில் வந்து சைட் அடிச்சுக்கிட்டே ஒரு தேங்க்ஸை சொல்கிறான். அதுக்குள்ளேயே இந்த உதவாக்கிற அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, சார் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வரான் பாரு. அவன் விழுந்து நம்ம ஹீரோவோட சேரில் ஒரு தள்ளி சும்மா இருக்க ஹீரோவையும் ஹீரோயினையும் கிஸ் பண்ண வச்சிடுறான். ஐயோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இருந்தாலும் கடுப்பான ஹீரோயின் பலார்னு ஹீரோ கண்ணத்துலேயே ஒன்று வச்சிடுறா. ஐயோ மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். போதும் நிறுத்துடா, தயவு செஞ்சு இப்படி என்ன அடி வாங்க வச்சுட்டியே அப்படின்னு ஹீரோ கத்துறான். இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா இல்லை, ஏண்டா இப்போ நீ எனக்காக வந்து பொண்ணு பார்த்தியா, அந்த பொண்ணு இது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அந்த பொண்ணு இன்னும் வரல பாஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இவனோட பேரு தான் டொனால்டு. ஆக்சுவலாக வந்து டொனால்ட் ட்ரம்பான்லாம் கேட்டுறாதீங்க, இவர் பேர் வெறும் டொனால்டு தான். இவன் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயின் வந்துட்டு வேக வேகமாக அவன் கிட்ட ஓடி போகிறத பார்த்த உடனே ஹீரோவோட மனசு சுக்கல் நூறாக உடஞ்சிடுது. ஹீரோயினும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்துட்டு இவன்
அவனோட ஊர்லேருந்து இங்கே வந்து வேலை தேடுற வரைக்கும் அவனுக்காக இருக்கிற காசு எல்லாத்தையும் இவன் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவன் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் தேடி இப்போ ஒரு வேலையும் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோயின் இப்போ அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவனுக்காக ஊர்லேருந்து நாட்டு முட்டையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இந்த மாதம் நான் சேலரி வாங்கின உடனே இங்கே வந்துட்டேன், நீயா வருவேன்னு பார்த்தேன், நீ வரவே இல்லை, அதனால தான் நானே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காசும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவன் ஏதோ சொல்கிறதுக்கு வரான், ஆனால் அவனால் சொல்ல முடியாமல் தயங்கி நிற்கிறான். இப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 23 வயசு ஆகுது. யார் மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தா ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பையனா. அவங்க ரொம்ப காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா கிட்டத்தட்ட வித்துட்டாங்க. என்னால் முடியவே முடியாது, அவனால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் டொனால்ட தான் வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் இருக்கிறான் இல்லையா, அவன் அதுக்கு மேலே ஒரு தருதலையா இருப்பான் போல. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதே பெரிய விஷயம், இதுல இவன் வேணாம் அவன் வேணான்னு சொல்லிட்டு நீ என்னவோ பெரிய மகாராணி மாதிரி செலக்ட் பண்ணுவியா? அவங்க நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த காசு எனக்கும் அம்மாவுக்கும் தேவைப்படுது, மரியாதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு பேசுறான். அதனாலதான் மொத்தமா ஹீரோயின் வந்து வீட்டை விட்டே ஓடி வந்துட்டா அந்த கல்யாணத்துக்கு பயந்து. நானுமே இங்க ஒரு வேலையை பாத்துக்கிறேன், நீயும் வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம இங்கேயே வாழ்க்கை நடத்தலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவன் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா டார்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. இவளோட பேரு தான் ஜியோ. இவ வந்து யாரு அப்படின்னு பார்த்தா இந்த டொனால்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது, இவன் ஹீரோயினுக்கு சொல்லாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். என்ன டார்லிங், இன்னுமா வந்து உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லை நமக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அவளுக்குமே நம்ம ஹீரோயின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவ பதறி போயிடுறா. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, உண்மையை சொல்லு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படி இப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்க அவ ஜியா இருக்கா இல்லையா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் ஒரு இடக்கு நாட்டான், உனக்கெல்லாம் வந்துட்டு டொனால்ட் கேக்குதா, அவன் எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்யறான் தெரியுமா, இவளோட அப்பா யார் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப மட்டம் பண்ணி அவளை பெரிய இவ மாதிரி தூக்கி வச்சு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவனுக்காக வந்து முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தா இல்லையா, அது எல்லாத்தையும் அங்கேயே ஹீரோயின் கண்ணு எதிர்க்க தூக்கி போட்டு ஓடிச்சு ஹீரோயினை ரொம்பவும் கேவலமா நடத்துறாங்க. நான் கிராமத்துல இருந்து வந்திருந்திருக்கலாம், ஆனா என்னோட சம்பாத்தியம்ன்றது என்னோட மொத்த உழைப்பு, நான் என்னோட அப்பா காசுலயோ அம்மா காசுலயோ வாழல. ஏன் இங்க ஒருத்தன் நிக்கிறான் இல்லையா, இவனுக்கு 3 வருஷமா வந்து தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காசை சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அது என்னோட கஷ்டப்பட்ட உழைப்பு, அது என்னைக்கும் வீண் போகாது, உண்மையா நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு திட்டுறா. இவன் டொனால்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு கொஞ்சமா உறுத்துது, இருந்தாலும் வந்துட்டு அவன் பொண்டாட்டிக்காக பயப்படுறான். ஏன்னா அவன் பொண்டாட்டியோட அப்பா யாருன்னா இவன் வேலை செய்யறான் இல்லையா, அந்த கம்பெனியில பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. இவன் என்ன பிளாக்மெயில் பண்றானா, நான் வந்து இப்போ எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா உடனே வந்துட்டு உன்னை பெரிய மேனேஜர் ஆகிடுவாரு இந்த கம்பெனிலேயே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி இவனை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் அவனுக்கு மனசை உறுத்தினாலும் ஹீரோயின் கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. அவன் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு வந்துடுறா. அவ காரை விட்டு கூட இறங்கவே இல்லை. அவ ஹீரோவை பார்த்த உடனே என்னது இது, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன், இவன் என்ன வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு நொண்டியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னதான் அக்ரிமெண்டா இருந்தாலும் இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த கல்யாணத்துக்கு முதல்ல நான் சம்மதிக்கணும், இப்படி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறான். அங்க அசிஸ்டண்ட்டுக்கு செம்ம ஆத்திரம் வந்து அசிங்கமா அவளை திட்டிட்டு வேகமா ஐயோ இருங்க சார் நானும் வரேன் அப்படின்னு வரான். இப்ப என்னதான் சார் பண்றது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா பாட்டி என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ரீல்ஸ் போடுவாங்கன்னு எனக்கே பக்குன்னு இருக்கு, இப்போ என்னதான் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். ஹீரோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன், அந்த பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா, உனக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு தம்பிக்கிட்ட வந்து மெசேஜ் வருது, அடியே ஓடுகாலி சிரிக்கி சீக்கிரமா டைமுக்கு வீட்டுக்கு வந்து சேரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்பதான் இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஊருக்கு போனா கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதே நேரத்துக்கு நமக்கு தங்க கொள்ள இங்க இடமும் இல்லை, பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன், எனக்கு பெருசா படிப்பறிவெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நேரா போறாங்க, டக்கு புக்குன்னு கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க.
வெளியில வந்த உடனே வேலையா பாட்டிக்கு தான் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றான். அவங்க போட்டோவை பார்த்த உடனே செம்ம குஷி ஆயிடுறாங்க. என் மருமகளை உடனே நான் பார்க்கணும், செம்ம அழகா இருக்கா அப்படின்னு. நம்மளை பார்க்கறதுக்காக என்னோட பாட்டி வராங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். தாராளமா அப்படின்னு சொல்லி அவளுமே என்ன பண்ணுறா அப்படின்னா, விடுங்க நானே வந்து சேரை தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகிடுது. பெரிய பெரிய லக்ஸரி வில்லாதெல்லாம் ஒன்றா ஒரே கம்யூனிட்டியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இந்த இடத்துலையே நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தான் ஹீரோக்கு புரியுது, நம்ம பெரிய பணக்காரன் அப்படின்றது இவளுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா போல அப்படின்னு யோசிக்கிறான். டக்குன்னு ஒரு கால் வந்துடுதா, அதனால இந்த காலை மட்டும் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா அதே இடத்துல தான் டொனால்டோ அவனோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் வில்லா எடுத்து தங்கியிருக்காங்க போல. இவளை பார்த்த உடனே இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டியா, நான் தான் என்னை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்றான். என்னோட வீடு இங்கே தான் இருக்கு, நான் இனிமே இங்கே தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றா. என்னது, இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்னு தெரியுமா உனக்கு? இங்க ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம நீ இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? என் புருஷனை என்கிட்ட இருந்து எப்படியாவது பறிச்சுட்டு போலான்னு தான் நினைக்கிறேன், அதுக்கு நான் ஒருபோதும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை பாருமா, உன்னை எனக்கு ரொம்ப நாளா தெரியும், உன்னை சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதனால உன்கிட்ட நான் பொறுமையா சொல்றேன், தயவு செஞ்சு என்னை மறந்துரு, இந்த மாதிரி திரும்பவும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு டொனால்ட் சொல்றான். அதுக்குள்ளேயே செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவளை வெளியில தூக்கி கடாசு அப்படின்னு சொல்லும் போது செக்யூரிட்டியும் கத்த ஆரம்பிச்சிடறான். அடியை பிச்சைக்காரியா, நீ எதுக்காக உள்ள வந்த? இந்த கண்ட குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்க, பார்த்தா எல்லாரும் என்ன கத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ணா பின்னான்னு பேசுறான். இவளை அடிச்சு இழுத்து வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது, தைரியம் தான் வந்து கையை வச்சு பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். சார், இவ பிச்சைக்காரி சார் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லும் போது, அவ என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்னது பொண்டாட்டியா அப்படின்னு அவனுக்கு கதி கிளம்பி போயிடுது. ஐயோ, நமக்கு வேலை அவ்வளோதான் போலன்னு. அதை கேட்ட டொனால்டு செம்ம ஷாக்கு. என்னது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்க்குறான். ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் உனக்கு ஆயிருக்கும்போது எனக்கு ஆயிருக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுன்னு சொல்லு, இப்போவே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு அவங்களோட வில்லாக்கு கிளம்பிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது, இவ காலையில் வந்து நம்மக்கிட்ட பேசுனா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா, என்னடா குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். உடனே இவனோட பொண்டாட்டி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மாக்கு கால் பண்றா. அவங்களுக்கு கால் பண்ணி, இங்க எவனோ ஒருத்தன் நொண்டிய உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மரியாதையா வந்து உங்க பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இந்த ஊரையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறா. ஹீரோயினுக்கு இப்பதான் லைட்டா டவுட் வருது, இந்த இடம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, இங்கேயே நீங்க தங்கியிருக்கீங்க, நம்ம இங்கேயே தங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ மனசுக்குள்ள, இப்போதைக்கு நம்ம பெரிய பணக்காரன்னு இவகிட்ட சொல்ல வேணாம், கண்டிப்பா இவ கொஞ்சம் பயந்துருவா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல மாட்டான். அதே நேரத்துக்கு பாட்டி வேகமா ஓடி வராங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. டேய், உண்மையாவே இவ நம்ம வீட்டு மருமக தானா, உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்பயே பெரிய ஹோட்டலுக்கு போறோம், செம்மையா ஜாலியா வந்து இதை என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் சொல்றா, எதுக்காக பாட்டி நம்ம அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணணும், அதெல்லாம் தண்டமான செலவு, நம்ம வீட்லயே வந்து இருக்கிறத வச்சு நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு சூப்பரான ஃபுட்டு அப்படின்னு சொல்றா. என்னது, என் மருமகளுக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோயின் சமைக்கும் போது அப்படியே இவங்க குடும்பத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, யார் யார் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், தம்பி ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவனை மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, என்னை பார்த்துக்க மாட்டாங்க, என்னை படிக்க வைக்கல அப்படின்னும் போது, நீ கவலைப்படாதம்மா, இனிமேல் உனக்கு மொத்த ஃபேமிலியும் நானும் என் பேரனும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா எப்படியெல்லாம் இவ்வளோ ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறா. பார்த்தா பையனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை நல்லா வளர்க்குறாங்களே தவிர நம்ம ஹீரோயின் கிட்ட வேலை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வேலைக்கு போன்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறாங்க. இவளை படிக்க கூட வைக்கல. சரி, படிக்க தான் வைக்கல, சோறாவது போட்டிருக்கலாம் இல்லையா, அவளுக்கு சோறுமே போடல. அம்மா, என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு பசிக்குது, 2 நாளாக நான் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு சொல்கிறா. சாப்பாடு கேட்டதுக்கு தொடப்பு கட்டையை எடுத்துட்டு வந்து போட்டு அடி நான் அடிக்குது இந்த பொம்பளை. இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நான் நேரில் பார்த்தேன்னா வகுந்து எடுத்துருவேன். பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு உனக்கு வந்துட்டு அதிக சோறு, உனக்கு அறிவில்லை, கல்யாணம் பண்ணின்னு போகிற இடத்துல சோத்து முட்டைன்னு பேர் வாங்க போறியா அப்படி
அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. அவ கதறா பாவம். இந்த மாதிரி லோன்லியாவும் விரக்தியாவும் இருக்கிற போதுதான் வந்து இந்த டொனால்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கரெக்ட் பண்ணியிருக்கான். அதே நேரத்துக்கு இவன் ஹீரோயினை கரெக்ட் பண்ணி பெருசா ஒன்றும் அப்படியே உண்மையா லவ் எல்லாம் பண்ணல. இவனும் இவகிட்ட இருந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு வந்து இவன் ஊர்ல ஜாலியா இருந்திருக்கான். சிட்டில ஒருத்தவங்க வந்து நமக்கு என்ன பண்ணாலுமே வந்து பெருசா வந்து தெரியாதுங்க. ஆனா பசி நேரத்துக்கு சோறு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நம்ம நம்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி ஹீரோயினும் இவனை பயங்கரமா நம்பியிருக்கா. மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. பாட்டி வந்து அவங்க குடும்ப வேலையில கொடுத்து இனிமே இந்த குடும்பத்துக்கு நீதாமா எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல, இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க முடியாது பாட்டி, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, முத முறையா பாட்டி உனக்கு ஒரு விஷயத்த தராங்க அப்படின்றப்ப நீ வேணான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயினாலையும் ரொம்ப மறுக்க முடியல. எல்லாத்தையும் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு 3 பேரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் யாரும் இவளை கவனிச்சுக்கினதும் இல்ல. இதை பார்க்கும் போது அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. சாப்பிட்டாச்சு, போங்க போங்க, இனிமே சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ரெடி ஆகணுமா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அப்படின்னும் போதுதான் ஹீரோனுக்கு ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லி பயமாயிடுது. ரூமுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் வேலையா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் லைட்டா ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறானா. ஐயோ இவன் என்னடா இன்னைக்குதான் இவனை பார்த்தோம், அதுக்குள்ளேயே நம்ம கிட்ட க்ளோஸா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது. அப்பதான் அவன் சொல்றான், பாட்டி இங்க கதுவாண்டியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வந்துட்டு என் கூட கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி உண்மையாவே பாட்டியும் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்பாடா இவங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவன் அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் இது வரைக்கும், அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையணும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாட்டி போன உடனே சாரி என்ன தப்பா நினைச்சுக்காத, ஆக்சுவலா வந்து எங்க பாட்டி எனக்கு ஒரு ஃபேமிலி அமையணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட இப்போதைக்கு நம்ம க்ளோஸா இல்லை அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, அது மட்டும் இல்லாம நீ இந்த வேலையெல்லாம் செய்வேனா, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ப்ரொஃபஷனலா நான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, என்னவா இருந்தாலும் நீ என்னோட புருஷன் தான், ஸோ நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியல அப்படின்னா ஹெல்ப் பண்ணிக்கிறதுல தான் நம்மளோட உண்மையான அந்யோன்யமே இருக்கு. அதனால நீ அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, டெய்லி உனக்கு என்னென்ன செய்யணுமோ இனிமே எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு கார்டை கொடுத்து உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அவ என்ன சொல்றா அப்படின்னா, இவன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் போல, இவன் வந்து பெரிய பணக்காரன்லாம் தெரியாது இல்லையா, நான் இந்த காசு எல்லாத்தையும் வந்து பயங்கரமா சேர்த்து வைப்பேன், நீ கவலையே படாது, உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் தண்ட செலவுலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். அப்பதான் வந்து இவனோட நம்பரையே எழுதி வச்சுட்டு உனக்கு என்ன தேவைனாலும் எனக்கு கால் பண்ணு, நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். என்னதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்மளோட தேவையை நம்ம தான் பண்ணிக்கணும், கண்டிப்பா ஒரு வேலையை தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசித்து இவ கிளம்பி போறா. அந்த நேரம்னு பார்த்து அம்மாவும் தம்பியும் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எப்படி நீ சொல்லாம கொல்லாம ஓடி வருவ, அங்க ஊர் தலைவரோட பையனுக்கு உன்னை நான் கல்யாணத்துக்கு பேசி வச்சுட்டு என் மானமே போச்சு, அந்த ஆள் காசை வச்சுக்கிட்டு எங்க எனக்கு மருமகன்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், மரியாதையா வந்து சேரு அப்படின்னு சொல்லி இவளை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஜுவல்லரி கம்பெனியோட ஒரே சேர்மனா இருக்கிறான். அதே நேரத்துக்கு இப்பதான் வந்து அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம டொனால்டு இருக்கான் இல்லையா, அவனோட மாமனார் தான். அவர் வந்து சார் என்னோட மாப்பிள்ளைக்கு வேலை வேணும் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட ப்ரொஃபைலை வந்து கொடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும் போதே வந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஹீரோயின் கிட்ட இருந்து. அவ கார்ல ஒளிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கத்துறா. ஆனா இந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் போன் பேசிட்டு இருக்கத பாத்துறான். செம கடுப்பாயி வேக வேகமா அவகிட்ட இந்த போனை பிடுங்கிடுறான். அங்க ஹீரோ பதறான், ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே ஹீரோ கிளம்புனதை பார்த்து இந்த பிரசிடென்ட் அப்படியே ஷாக்கா நின்னுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து அந்த டொனால்டும் அவனோட பொண்டாட்டியும் வந்து நிக்கிறாங்க. மாமா என்ன ஆச்சு, நீங்க பேசுனீங்களா அவர்கிட்ட, என்னோட வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது, இப்பதான்ப்பா சொன்னேன், அதுக்குள்ள அவர் வந்துட்டு ஒய்ஃபை தேடி போறேன் அப்படின்னு வேகமா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னது ஒய்ஃப், அவருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்படியோ ஹீரோயினை வந்து இங்க வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துடுறாங்க.
பண்றாங்க, ஒழுங்கா இந்த ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்பனா சரி ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்க சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அம்மாவும் பிள்ளையும். இதை ஒருத்தன் வரான் இல்லையா, இவர் தான் வந்து அந்த ஊர் தலைவரோட பையன் போல இருக்கு. இவன் வந்த உடனே ஐயோ செல்லம் நீ எங்க போயிட்ட, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வரான். அப்பதான் ஹீரோயின் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாள. உடனே காண்டாயிட்டு அவங்க அம்மாவோட சட்டையை பிடிச்சி அடி பாவி என்னை ஏமாத்திட்டியா, என்கிட்ட இருந்து அவ்வளவு காசு வாங்கினியே, எங்க அந்த காசெல்லாம் மரியாதையா காசு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவங்களுக்கு எதுவும் நடக்கல, அவ போய் சொல்லி ஏமாத்துறா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் பாக்குறா, உனக்கு தான் அவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயினும் ஓடி போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாளா. உடனே வந்துட்டு புது மாப்பிள்ளையும் ஹீரோயினை பிடிச்சி அப்பனா ஓகே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டே நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் வந்து அவளோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து கூப்பிட்ட உடனே இவனை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடுறா. இருக்கமா ஹீரோவோட கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி அழறா. இவளை பார்த்த உடனே ஹீரோக்கே ஐயோ என்னடா பண்ணி வச்சுங்கன்ற மாதிரி ஃபீலிங் ஆயிடுது பாவம். ஹீரோயினை பார்த்து கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க, இவங்களை எவ்வளவு அளவுக்கு மிதிக்க முடியுமோ தூக்கி போட்டு மிதிச்சு போலீஸ்ல கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வந்துட்டேன் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் விடாம அழுதுகிட்டே இருக்கா. அப்பதான் அம்மாக்காரி வந்துட்டு ஒரு உண்மையை சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா நீ பிறந்தப்ப யாரோ உன்னை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க, பாவம் பார்த்து உன்னை எடுத்துட்டு வந்து நான் இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனா நீ என்ன பண்ற, ஒரு பணக்கார மாப்பிள்ளைய பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ₹1 கூட கொடுக்காம என் வீட்டை விட்டு போயிடலான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத டிராமாலாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ செமையா கடுப்பாய் கத்துறான், இங்க இருந்து அவங்க எல்லாரையும் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஏன்னா ஹீரோயின் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். இவ்வளவு நாளுமே வந்து அவளை கூட்டிட்டு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி சாப்பாடு கூட கொடுக்காம வச்சிருந்தா. இவ என்னத்தை நல்லா வளர்த்துட்டா அப்படின்னு சொல்லிதான் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவால ஹீரோயினை சமாதானப்படுத்தவே முடியல, ஏன்னா அவ அந்த அளவுக்கு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நீ வந்து உங்க அம்மா கூடயும் உங்க அப்பா கூடயும் சேருவ, நான் எப்படியாவது உன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல லாக்கெட்டு டாலரு அந்த மாதிரி ஏதாவது உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பட் ஆனா என்னோட நெக்காண்ட வந்து ஒரு ஆஃப் மூன் மாதிரி ஒரு மச்சம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மச்சத்தை காட்டுறா. அவ்வளவு நேரமா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போறான். ஹீரோயினுமே வந்து சைலண்டா இருக்கா. ஆனா அசிஸ்டன்ட் என்ன பண்ணிடுறான்னா கதவை திறந்துக்கிட்டு கார் உள்ள வந்து உட்காடுறான். ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாம வந்துட்டு நான் இறங்கி போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதான் வந்து தொலைஞ்சிட்டல கரெக்டான நேரத்துல காரை எடு போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். இப்பதான் நீ எங்க போன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறான். எதுக்காக நீ வேலை எல்லாம் தேடி கஷ்டப்படணும், நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், வீட்லயே இரு அப்படின்னு சொல்லும் போது நான் படிக்கவே இல்லை, கண்டிப்பா எனக்கு வந்து எதனா கிளீனிங் வேலை அந்த மாதிரி தான் எதனா வேலை கிடைக்கும், அது உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஐயோ நான் அந்த மாதிரியெல்லாம் நினச்சி சொல்லல, நான் நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நினச்சி தான் சொன்னேன், நீ உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ உனக்கு என்ன வேலை கிடைக்குதோ நீ செய், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து நம்ம ஹீரோவோட கம்பெனியில் தான் வந்து கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவள் இங்கே கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் ஹீரோயினும் போய் பார்க்குறா. ஆனால் இது ஹீரோவோட கம்பெனின்றது ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. அவள் இங்கே வந்து இவளுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்றா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன வேலை செஞ்சாலும் அதை திருப்தியா செய்யணும் அப்படின்றது தான் அவளோட யோசனையா இருக்கு. அதனால இந்த வேலையையும் அவ ரொம்ப சந்தோஷத்தோட தான் செய்யறா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது படிச்சிடணும், படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் அவளோட எய்ம். இப்பதான் நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு என்டர் ஆகுறான். ஆனா வந்த நாளே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துடுறாங்க. ஹீரோயின் அவங்க ஆளுங்க எல்லாரும் ஹீரோவோட ரூமை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா ரூம்குள்ளதான் வந்துடுறான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா எந்த ரியாக்டும் பண்ண முடியல. அப்பதான் இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு தான் சார் இவங்க ஜாயின் பண்ணாங்க, இவங்க தான் உங்களோட ரூமை ஃபுல்லாவும் இன்னைக்கு கிளீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இவங்க கிட்ட நான் கொஞ்சம் இன்டர்வியூ
இன்டர்வியூ எடுக்கணும், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அங்க இருக்க எல்லாரும் கிளம்பிடுறாங்களா. ஹீரோயின் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இல்ல வந்தவங்களாம் ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொல்றாரு, நம்ம கிட்ட எல்லாம் இவர் பேசினது கூட இல்ல, ஒரு வார்த்தை கூட. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி குழப்பமாகுது எல்லாருக்குமே. ஹீரோ தனியா ஹீரோயின் கிட்ட என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா, என்னோட கம்பெனிக்கே கடைசியா வந்துட்டியா, பரவாயில்ல நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பவும் ஹீரோயின் என்ன கேட்கறான்னா, இல்ல உங்களுக்கு எதுனா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் கண்டிப்பா இங்க இருந்து போயிடுறேன், ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுங்க, இந்த கம்பெனியோட சேர்மன் நீங்க தானா, நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே இவனும் என்ன சொல்றானா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனால் எனக்கு என்னன்னா டக்குன்னு நான் சொல்லும் போது நீ பயந்துக்கிட்டு என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு சாதாரண பொண்ணு, அதுவும் கிராமத்துலேருந்து வர பொண்ணு, உங்களோட ஒய்ஃபு தான் நான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம், அதாவது நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவளை ஏற்று மாடியில் உட்கார வச்சுக்கிட்டு, நீ போனோன்னு சொல்றதுக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ என்னோட காலை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல, அதே மாதிரிதான் நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு உன்னோட பேக்ரவுண்ட் பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன கேக்குறான்னா, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ வேண்டாம் இப்போதைக்கு சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு கம்பெனில இருக்க எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்க, என்கிட்ட இருந்து தள்ளி நின்றுவாங்க, யாரும் என் கூட பழகவே மாட்டாங்க, தயவு செஞ்சு வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோவும் சரின்னு புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்து கிஸ் பண்றதுக்கு போறானா, கரெக்டா அந்த டைமுக்கு அவனோட போன் அடிச்சிருது. நீங்க போன் பேசுங்க, நான் போறேன், வேலை இருக்குன்னு வேகமா ஓடிடுறா. அட பாவீங்களா, ஒருத்தன் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே அந்த போனை அட்டன் பண்றான். பார்த்தா அந்த டொனால்டு இருக்கான் இல்லையா, அவனோட மாமனார் தான் கால் பண்றாரு. கால் பண்ண உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சார் என்னோட மாப்பிள்ளைக்கு வேலை தர சொல்லி கேட்டிருந்தேனே அப்படின்னும் போது, சரி ஓகே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்பவே நான் கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி டொனால்டு கிளம்புறேன்னா, கூடயே வந்து பொண்டாட்டிக்காரியும் நானும் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. இங்க உள்ள போகும்போதே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க ஃப்ரெண்டு கூட நின்று கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் செம்ம ஆத்திரம் வந்துருது. ஆல்ரெடி அவர் தான் உனக்கு பிரேக்கப் சொல்லிட்டாரு இல்லையா, இன்னும் எதுக்காக ஏன் புருஷன் பின்னாடியே நீ சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டொனால்டோட பொண்டாட்டி பேசுறா. நான் இங்கே தான் வந்து 5 வருஷமா வேலை செய்கிறேன், உன் புருஷன் இங்கே வந்து வேலை செய்யலையே, எதுக்காக என் ஃப்ரெண்டு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசுகிறா. உடனே அப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, இந்த பிரான்ச்சோட மேனேஜரே இனிமேல் என் புருஷன் தான் அப்படின்னு, இவன் இங்கே வருவான்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு முன்னே நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே இவ செம்ம கடுப்பாயிட்டு, இதை பாருங்க இப்போவே அவளை இந்த வேலையை விட்டு போக சொல்லுங்க, இல்லை அப்படின்னா எனக்கு செம்ம கடுப்பாயிடும், ஒன்று அவ இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்னோட வாழ்க்கையை விட்டு போயிடு, நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு, நீ எதுக்காக இப்படி என் பின்னாடியே சுத்தி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் டொனால்டு பேசுறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாரையும் கிளீன் பண்றவங்கள கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஓரிம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பார்ட்னர் ஒருத்தவங்க இங்க வர போறாங்க, அதனால ஆஃபீஸ்லாம் செம்ம கிளீனா இருக்கணும், பலன்னு இருக்கணும், பார்த்தா நம்ம முகம் நமக்கு கிளியரா தெரியணும், அந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பேசிட்டு இருந்தவ பாதிலேயே போயிட்டா இல்லையா, அதனால டொனால்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு டீச்சர்லும், நீ போயிட்டு ஈவினிங்கா வா, நான் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுவேன், கண்டிப்பா அவளை இன்னைக்கே வேலையை விட்டு எப்படியாவது எடுத்துடுவேன், நீ கவலையப்படாதுன்னு சொல்றான். இப்பதான் அந்த உரிமை காட்டுறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல இவங்க தான் சீஃப் டிசைனர், அதாவது ஜுவல்லரி எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தவங்க. ஆபீஸ்க்குள்ள அவங்க நுழையும் போது ஒருத்தன் பேக்கை பிடுங்கிட்டு ஓடுறான். அவங்க கத்துறாங்க, ஐயோ என் பேக்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் எல்லாம் இருக்குன்னு. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க தான் வந்து ஆபீஸ்க்கு வராங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க கத்துறத கேட்ட உடனே வேகமா ஓடி வந்து கையில வச்சு இந்த தொடப்பக்கட்டையை தூக்கி அவன் மேலேயே அடிக்கிறாளா, அவன் பேக்கை போட்டுட்டு கீழே விழுந்துடுறான். இதாங்க மேடம் உங்களோட பேக், எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவளை வேலையை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு டொனால்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இவ்வளவு நேரம் எங்க போன, மீட்டிங்க ஆரம்பிக்க போகுது, ஆனா இன்னும் நீ
க்ளீன் பண்ணி முடிக்கல, உன்னோட வேலையே இன்னைக்கு செய்யல, அதனால உன்னை நான் ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். யார்ப்பா அது, எனக்கு தெரியாமையே என்னோட எம்ப்ளாயியை ஃபயர் பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்த உடனே இவனா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். இருந்தாலும் இவன் தான் ஓனர் அப்படின்னா இவன் தான் வந்துட்டு ஹீரோயினோட புருஷனா அப்படின்னு சொல்லி செம குழப்பத்தில் இருக்கான். இவனோட மைண்டுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய பணக்காரன் இவ்வளோலாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டான், நம்ம தான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அன்னைக்கு பார்த்தது வேற யாருனா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால் ஹீரோக்கு நல்லாவே புரியுது, அதாவது இவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின்னு கேட்குறான்னா, நீ எங்கம்மா போயிருந்த இவ்வளோ நேரம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அந்த நேரம்னு பார்த்து ஓரியம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் எதுவும் சொல்ல வேணாம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயின் இன்னைக்கு வந்து அவங்க பேக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இல்லையா, அதில் முக்கியமான டாக்குமெண்ட் இருந்திருக்கு, முக்கியமான ஜுவல்லரி டிசைன்ஸ் இருந்திருக்கு. பரவாயில்ல, நீ பெரிய ஆளாயிட்டப்போ வந்த நாள் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க தான் இந்த டிசைனை திருடணும் அப்படின்னு சொல்லி பிளானே பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நமக்கு பல கோடி நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. சரிடா தம்பி, இப்ப நீ சொல்லு, அவளை வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, சார் என்ன சார் என்னையும் மறந்துட்டீங்களா, நீங்க இங்க பிரசிடென்டா இருக்காரு அவரோட மாப்பிள்ள தான் நானு, இன்னைக்கு வந்து வேலையில கூட ஜாயின் பண்ண சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, ரொம்ப நல்ல விஷயம், ஆனா நான் உன்னை ஃபயர் பண்றேன் இன்னைக்கு முதல் நாளே, இனிமே இங்க உனக்கு வேலை கிடையாது, மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா ஓ மாமனாருக்கும் வேலை கிடையாது அப்படின்னு அவனோட ப்ரொஃபைல தூக்கி குப்பை தொட்டில போட்டுடுறான். டொனால்டோட பொண்டாட்டி இருக்காளே, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனுக்காக வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ முதல் நாள் வேலை எப்படி இருந்ததுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. ஒரே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு டொனால்டு எல்லாருமே வேலையை விட்டு வராங்க. அப்போ உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்மையா கலாய்க்கிறா, ஏன்னா உன் புருஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, நாளைக்கு அவர் இங்க வர தேவையில்ல, ஏன்னா அவருக்கு முதல் நாளே சீட்டு கேச்சிட்டாங்க அப்படின்னு கலாய்க்கிறா. உடனே இவன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, உண்மையாவே எனக்கு உன் மேல கொஞ்சம் அக்கறை இருந்தது, ஆனா இப்ப எதுவுமே இல்லாம போயிடுச்சு, ஏன் அப்படின்னா நீ எல்லாரையும் கைக்குள்ள போட்டுப்ப, நீ சரியான கைகாரியா இருப்ப அப்படி இப்படின்னு ஹீரோயினை தப்பா பேசுறான். ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னா கூட அவன் விட மாட்டான், கையை வேற பிடிச்சுக்கிறான். இதை பாரு, நீ இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையே கெடுக்கிறது தப்பு, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் தான், அதுக்காக என்னோட வாழ்க்கையே நீ கெடுப்பியா, எனக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கையை விடாம பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட கார் அங்க வந்து நிக்குது. அவனோட செக்ரட்டரி வேக வேகமா வந்து காரை விட்டு இறங்கி, மேடம் உங்ககிட்ட சார் பேசணும்னு சொன்னாரு, கொஞ்சம் கார்ல ஏறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் என்னோட இது கிளீன் பண்ற பொண்ணு வந்து கார்ல ஏற சொல்றானே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயின் அடப்பாவி, எதுக்குடா இப்படி போட்டு கொடுக்குறீங்க எல்லாரும் எதிர்க்கியும் அப்படின்னு பாக்குறா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு கையை விடவே மாட்டான். இப்ப கையை விடுறியா இல்ல இறங்கி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு கத்துறான். அதோட அவனும் கையை விட்டுறான். ஹீரோயினும் எங்க இவன் வந்துருவானோ எதனா சொல்லிடுவானோன்னு பயந்து ஓடி போய் கார்ல ஏறிடுறா. இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே நின்னுக்கிட்டு, அவ எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்பா பாரு, இவ்வளவு பெரிய பணக்காரனை வந்த உடனே போட்டுக்கிட்டா கைக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன், இவளை நான் சும்மா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ சபதம் எடுக்கிறா. எல்லாரும் இருக்கும்போது எதுக்காக வந்துட்டு காரு ஆஃபீஸ் வாசல்லே நிறுத்தி ஏற்றுனீங்க என்ன அப்படின்னு கேட்குறான். வேணும்னு தான் பண்ணேன், உன் பாய் ஃப்ரெண்ட் அங்கே நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி அவனுக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் கனவுல கூட யார் நினைச்சாலும் என்னையும் அவனையும் சேர்த்து வைக்கவே முடியாது, அதனால இதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோக்கு அப்படியே ஒரு ஸ்மைல் வந்துடுது. மறுபடியும் அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறேன்னா அந்த நேரம்னு பார்த்து இந்த வாட்டி ஹீரோயினோட மொபைல் அடிச்சிடுது. அடே என்னடா இது அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிடுறான். பாட்டி தான் கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர் வந்து வெயிட் பண்றாரு ஹீரோவை பாக்கிறதுக்காக, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ சின்ன வயசுலயே வந்து ட்ரீட்மெண்ட்டை பாதிலேயே நிறுத்திட்டான். இப்போதைக்கும் அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, அதனால அவன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இப்படிதாம்மா அவன் ஒரு வாட்டியும் பண்றான், ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். டாக்டரும் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு, அவன் உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, அவனோட மனசுல தான் ப்ராப்ளம்,
அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான். அந்த ஒரு ரீசன்னால தான் அவன் எழுந்து நடக்க மாட்டான். மற்றபடி அவன் ரொம்ப சந்தோஷமாகவும் அவன் வந்துட்டு ஏதாவது ஃப்யூச்சரை நினச்சி நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதான் எழுந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, கவலைப்படாதீங்க பாட்டி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து சின்ன வயசில் காரில் பொண்ணாக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதிகமாக மழை இருந்திருக்கு. அவரால் அவங்க அப்பாவால் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அங்கே ஸ்பாட்லேயே வந்து அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. சின்ன குழந்தை இவன் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கான். அந்த ஒரு ட்ராமானாலேயே வந்து ஹீரோக்கு இப்போ வரைக்கும் மழை இடி மின்னல்னா பயங்கர பயம். அவன் தனியாகவே இருக்க மாட்டான். இவங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக இடி இடிக்குது ஹீரோயினுக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணுவான் ஹீரோ அப்படின்றது தான் ஞாபகம் வருது. வேக வேகமாக போகிறா. நினச்ச மாதிரி பார்த்தா ஹீரோ வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து தூக்கத்துலேருந்து அலண்டு அடித்து எழுந்துக்கிறான். அவனால் மூச்சு கூட ஓட முடியல. மூச்சு திணறலோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வேகமாக பக்கத்தில் வந்து உட்காந்த ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நீ என்னை மட்டும் பாரு, என்னை பற்றி மட்டும் நினை, வேறு எதை பற்றியும் யோசிக்காத, உன் கூடியே தான் நான் இருக்கேன், எப்போவுமே இருப்பேன், உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே எமோஷனலில் ஹீரோ என்ன கிஸ் பண்ணலான்னு போறானா. ஆமா, இந்த நாடகத்துல தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிஸ் பண்றதுக்கே கொடுத்து வைக்கலையே. பாட்டி ஐயோயோ என்னப்பா ஆச்சு அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி ஐயோயோ தப்பான நேரத்துல வந்துட்டோமோ அப்படின்னு பதறாங்க. ஐயோயோ என்னடா இப்படி அசிங்கமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா வந்துட்டு நகர்றாளா. அங்க வந்துட்டு கால் தடுக்கி விழ போறா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோக்கு ஹீரோயினை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு எழுந்து நின்று அப்படியே ஹீரோயினை பிடிச்சிடுறான் கையில தாங்கி. அவனை கண்டுக்காம விட்டுருந்தா கூட அவன் கம்மன் நின்றுருப்பான் போல. பாட்டி ஐயோயோ நீ நின்னுட்டப்பான்னு பாட்டி கத்துல ஹீரோ பதறி போய் அப்படியே வந்து உட்காந்துடுறான் அவனால நிக்க முடியாம. அப்பதான் அங்க இருக்க டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் தம்பி, உங்க உடம்புல எந்த குறையும் இல்லை, உங்களோட மனசுல தான் குறை. நீங்க மட்டும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால பழைய மாதிரி எழுந்து நடக்க முடியும். அதுக்கான வில் பவர் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. டாக்டரும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவருக்கு காலெல்லாம் வந்து நல்லா நீங்க எப்பயுமே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த வாட்டி பாட்டியா இருக்கட்டும் இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், யாரு வந்தாலும் நான் விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்பதான் புதுசா நமக்கு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா யார்லி இவ பேரு. இவ யாரும் இல்ல, நம்ம ஓரம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரே பொண்ணு. இவளை தான் சின்ன வயசுல இருந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஓரமும் நம்ம ஹீரோவோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என் பையனுக்கு உன் பொண்ணை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எல்லாரும் இங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோ கல்யாணம் ஆனது ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது இல்லையா, இவங்களை தான் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சின்ன வயசுல இருந்தே வந்து இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்னு பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ மனசுக்குள்ள வந்துட்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு நம்ம பொருத்தம் இல்ல, ஆனா அவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறா. வந்து யார்லி வந்த பிறகு நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன் பார்த்தா கொஞ்சம் கூட வந்து ஒத்தே போல. ஏன்னா சுத்தமாவே இவ்வளவு பிடிக்கல, அவன் கண்டுக்க கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு பார்ட்னரோட பொண்ணு, இனிமே அவங்களோட சார்பா அவங்களுக்கு பதில் இவ தான் வேலை செய்ய போறா அப்படின்றது மட்டும்தான் ஹீரோ மைண்ட்ல இருக்கு. இவங்க அம்மாக்கு பதிலாக இனிமே இவ தான் வந்து ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ண போறா போல. அதனால சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. ஹீரோவை தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சைலண்டாவே இருக்கான். ஹீரோக்கு நெருக்கமா வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காளா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து எதையோ எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்காக ஹீரோயின் அங்க வந்துடுறா. ஹீரோக்கு மூஞ்சே மாறி போயிடுது. அதுக்கு இந்த யார்லி வந்து இதெல்லாம் ஒன்றும் இங்க இப்ப வைக்க தேவையில்ல, எதுக்காக கதவு கூட தட்டாம வர அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ நீ வந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றான். யார் அவ, எதுக்காக அவளுக்கு இவ்வளோ நீ இடம் கொடுக்குற அப்படின்னு கேட்கும் போது இவளோட பேரு லில்லியன், கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு போது ஓ இவ தான் அப்பனா எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கால, எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. வெளியில போன நேரம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன், இங்க ஆஃபீஸ் ரூம்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரீட் கொடுக்குறேன், என் கூட நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல எங்க அம்மாக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, எங்க அம்மா உனக்கு வந்து ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களால முடியல, அதனாலதான் நான் கேக்குறேன், ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினால மறுக்க முடியல. நல்ல பஃபே சிஸ்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அங்க போனா எல்லாருமே வந்து செம்ம ஜாலியா போய் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட இடம் எதுன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கரெக்டாக ஹீரோயின் போய் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறா. அந்த டைமுக்கு இங்கே வா, இதை பற்றியா எந்த அளவுக்கு இங்கே ஈரமாக இருக்குது, எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேனேஜரை விட்டு சொல்கிறா. அவள் சொல்ல மாட்றா. அப்போ ஹீரோயினும் ஆமாம்மா கரெக்டாக நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இவன் விட்டா மொத்த ரெஸ்டாரண்ட்டையுமே க்ளீன் பண்ண வச்சிருவான் போல, இங்கத்தோட அங்கத்தோடன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாப்பிடவே போக விட மாட்டான். கடைசியா ஹீரோயினை வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு பார்த்தா அங்க பண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஐயோ மன்னிச்சிடுமா, இந்த பண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை, நீ சாப்பிடாம போகக்கூடாது, இந்த பண்ணை சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும்போது ஹீரோயினும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறா. இன்னும் அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பவும் வந்துட்டு இவளை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல போட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க. இவ ஹீரோவையும் வர சொல்லியிருப்பா போல. ஹீரோ வரான். வரும்போதே ஹீரோயின் அங்கே உட்காந்து பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு எதுக்காக இங்க உட்காந்து இந்த பண்ணை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல எல்லாம் காலி ஆயிடுச்சு, எனக்கு வேலை இருந்தது, நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. எனக்கும் அந்த பண்ணியை கொண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றானா. உடனே வந்துட்டு இவ யார்லி கத்துறா, உனக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு, உனக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் இந்த பண்ணை போதும், என்னோட ஸ்டாஃப் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நானும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கம்பெனி கொடுக்குற விதமா ஹீரோ மட்டும் இல்லாம செக்ரட்டரியுமே உட்காந்து பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம இது செம்ம டேஸ்டா இருக்கு, இவ்வளவு நாள் நான் வந்து கூட இது இங்க சாப்பிட்டதே இல்லை, இதுதான் அல்டிமேட் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோ மனசுக்குள்ள வெறி மட்டும் இருக்கு, ஹீரோயின் இந்த மாதிரி வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு உடனே அங்க மேனேஜரை பார்த்து தட்டுக்கிட்டெல்லாம் தூக்கி உடைச்சு அது எப்படி என்னோட ஸ்டாஃப்ஸை நீங்கள் ஒருத்தரை ஒரு விதமாக இன்னொருத்தரை இன்னொரு விதமாக ட்ரீட் பண்ணுவீங்க, இனிமே உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா இவன் இன்னும் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு எனக்கு வேலை இருக்குன்னு அவசர அவசரமாக எழுந்து அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா இவ உட்காந்து டிசைனிங் எல்லாம் கற்றுக்கிறா. அப்போ இவ ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னும் போது எனக்கு அதெல்லாம் தெரியலடி, ஜஸ்ட் எனக்கா தோணுச்சு, நான் அப்படியே அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா சும்மா அட்டகாசமா இருக்கு எல்லா டிசைனும். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவும் யார்லியும் வந்து ரொம்ப நேரமா வந்து சில டிசைன்ஸ்க்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு சரியா டிசைன் பண்ண வரல போல, அவங்க அம்மா அளவுக்கு எந்த ஒரு டிசைனும் கேட்சியா இல்லை. ஹீரோ அதனால பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டல, எதையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு கிளம்பும் போது தான் பாக்குறான், பார்த்தா ஹீரோயின் கிளம்பாம இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. மறுபடியும் ஹீரோயின் வந்து தூக்கத்துல அப்படியே சரிஞ்சு விழ போறாளா, கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குனு ஹீரோ எழுந்து போய் ஹீரோயினை பிடிச்சி தூக்கிடுறான். ஓடி போய் அவளை தூக்குற வரைக்கும் அவனுக்கு தெரியல, ஆனா நம்ம நிக்கிறோம் அப்படின்றத அவன் உணரும் போதுதான் அவனால நிக்க முடியாம போயிடுது. அதுக்கப்புறமா செக்ரட்டரி தான் வந்து அப்படியே சேரை கொடுத்து இவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. பார்த்தா எதையோ விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அதே நேரத்துக்கு அங்க வந்திருக்கா. எதுக்காக ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு போல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவ வந்து ஈவினிங் ஆனா இங்க உட்காந்து டிராயிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ எடுத்து இவளோட மாடல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறான். இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோ அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஃப்ரெண்டுக்காரிக்கு இன்னமும் புரியல எதுக்காக ஹீரோ இவன்ல விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இதை எல்லாத்தையும் யார்லயே பாத்துக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது வாந்தியோட தான் எழுந்துக்கிறா. வேக வேகமா ஓடி போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிய வருது இவளுக்கு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது. ஆனா ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், இதை உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோவோட ஆஃபீஸ்ல வந்துட்டு புது டிசைன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட செமையா ரெடி ஆகி வந்துரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். இவன் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு அவங்க ஊரம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா உனக்கும் என் பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்ப்பா, எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் எல்லாரும் எதிர்க்கையோ ஸ்டேஜ்லயே கேட்குறாங்க. அவளுக்கு யார்லிக்கு அப்படியே வாய் பூரா சந்தோஷம் தான், சிரிப்பு தான். அதுக்குள்ள அங்க இருக்கவங்க எல்லாரும் ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ஐயோ ஹீரோயின் வர நேரத்துக்கு என்னடா இதெல்லாம் ரோதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி தலைவலியா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று இதை பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அவளோட மனசுல ஆல்ரெடி யார்லே தான் வந்து இவனுக்கு சரியான மேட்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்ம குழந்தைய அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. பொதுவா எல்லாத்துலயும் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சோகமா வந்து அங்க இருந்து அப்படியே திரும்பி போயிடுவாங்க இல்லையா. ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவ மனசுக்குள்ள சோகமே இருந்தாலும் நேரா ஹீரோ கிட்ட போறா. இவளை பார்த்த
யார்லயே நீ எதுக்கு உள்ள வந்த, உன்னை யார் உள்ள விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. ஆனா அவங்க அம்மாக்கு காண்டாயிட்டு எதுக்குடி இந்த மாதிரிலாம் பேசுற, இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட முடிவு தான், நீங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு இனிஷியல் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என் குழந்தைய காப்பாத்த எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அடியே எனக்கு சந்தோஷப்படவாது கொஞ்சம் டைம் கூடுடின்ற மாதிரி அவன் அதை பார்த்து அப்படியே பெருமிதத்துல நின்றுட்டு இருக்கான். ஆனா என்ன ஆனாலும் சரி, என்னோட குழந்தைய மட்டும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல வர்றது கூட கேட்காம அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயினை பாக்குறதுக்காக போறானா, அதுக்குள்ள இவன் முன்னாடி யார்ல வந்து நின்னுக்கிட்டு நீ அவ பின்னாடி போக கூடாது, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப அவளை கர்ப்பமாக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அடியே அவ என் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்றான். என்னது பொண்டாட்டியா, இவனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே செம்ம ஷாக்ல இருக்காங்க. ஆனா இவ அப்ப கோவத்துல என்ன ஒரு வார்த்தை சொல்றா அப்படின்னா, கோவம் இல்ல, திமிரு, அகங்காரம், ஆணவம், உனக்கு காலே சரி கிடையாது, நீ ஏன் ஒரு நொண்டி, அதுக்கப்புறம் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ முடியாதுன்னு சொல்றியா, உனக்கு கொஞ்சம் கூட கேவலமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோக்கு அதை கேட்டு அப்படியே செம ஆத்திரமா வருது. ஹீரோக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வெளியில போனா இல்லையா, இங்க டொனால்டா அவனோட ஒய்ஃப் 2 பேரும் இருக்காங்க. அவ்வளவுதான், அவளுக்கு தான் இவ்வளவு பார்த்தாவே ஆகாது இல்லையா, உடனே ஆரம்பிச்சுக்கிறான், நாங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவியா, எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு சண்டை போட வந்துடுறா. இத பாரு, நான் உங்ககிட்ட பேசுற மூட்ல இல்ல, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை விட சொல்றா. ஆனா அவளுக்கு சண்டை போடுற ஃபுல் மூட்ல இருக்கா போல, அதனால அவ விடாம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணி அவளை பிடிச்சி ஒரு தள்ளு வேற தள்ளி விட்டுடுறா. ஹீரோயினுக்கு வயிற்றுல அடிபட்டுருது. ஹீரோயினா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அப்ப கூட வந்துட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பை எடுத்து கொடுத்து அவன் கிட்ட நீ இவளை அடிச்சே ஆகணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நானும் நீயும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றா. இது பாரு, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு, கண்டிப்பாவே இதெல்லாம் என்னால முடியாது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றான் அவன். நீ இதை பண்ணிதான் ஆகணும், நம்ம வாழ்க்கையே அவ கெடுத்துட்டா, இந்நேரம் நீ நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருந்திருப்ப, ஆனா அது எல்லாத்தையும் இவதான் கெடுத்தா, சோ அதனால நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளைக்குள்ள பூந்து டான்ஸே ஆடிக்கிட்டு இருக்கான். அவனும் பைத்தியக்காரன், அவன் என்ன சொன்னாலும் செய்வான் போல. ஹீரோயினுக்கு தான் எப்ப ஆபத்து வந்தாலும் டக்குன்னு ஹீரோ எழுந்து நடந்துருவான் இல்லையா, அதே மாதிரிதான் ஹீரோ அதை பார்த்த உடனே வேகமா அந்த சேரை விட்டு எழுந்து ஹீரோயினை வந்து காப்பாத்துறான். அதே நேரத்துக்கு ஒரே கல்லுல 2 மாங்கன்ற மாதிரி ஹீரோயினையும் காப்பாத்தி இவன் முகரையிலே ஒரு குத்தம் விட்டுட்டான். அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ எழுந்து நடந்துட்டான், ஓடிட்டான் இல்லையா. அப்ப அப்படியே வந்து ஹீரோயினை தூக்குறான். இப்பதான் இந்த 2 பைத்தியங்களுக்குமே புரியுது, ஹீரோ தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட்றது. ஐயோ அன்னைக்கு அப்ப பார்த்தது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றது, இப்ப மன்னிப்பு கூட கேட்க முடியாதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தினதுனால இவங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை அவசரமா கூட்டிட்டு போறான். இப்போதைக்கு எந்த வகையிலயும் பயப்பட வேணாம், ஆனா இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா என்னைக்கு இருந்துடக்கூடாது, வயிற்றுல அடிக்கடி அடியெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ போய் ஆசையா ஹீரோயின் பக்கத்துல உட்கார்றானா, ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, இப்ப உங்க காலம் சரியாயிடுச்சு, இதுக்கப்புறமும் நீங்க என்ன மாதிரி ஒரு ஆள் கூட வந்துட்டு குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், என்னையும் என் குழந்தையும் எனக்கு பாத்துக்க தெரியும், ஆனா இந்த குழந்தைய மட்டும் எதுவும் பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. அவனை எதையும் பேசவே விட மாட்டேன். அதுக்குள்ள எழுந்து கிளம்புறால. உடனே ஹீரோ என்ன பண்றானா, இழுத்து இருக்கமா பிடிச்சிக்கிறான். இது பாரு, நீ ஏன் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளவு நாளா எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஏங்கிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா, இப்பதான் உன்னோட மூலயமா எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்க போகுது, நீ நான் நம்ம பாட்டி நம்மளோட சின்ன குழந்தை, அதுக்காக நான் ரொம்ப ஆசையா இருக்கேன், நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். உண்மையாதான் சொல்றீங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான அசிங்கமும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அடி பாவி, எப்போ நான் உன்னை முறை பார்த்தனோ அப்பல இருந்தே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொண்டாட்டின்னு இருந்தா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம். டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்றா. உடனே ஹீரோ வந்து சந்தோஷமாயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நீ மட்டும் இப்ப ரெடி ஆகி வந்துட்டீன்னா போய் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே போயிட்டு நம்ம ஹீரோயினும் செம சூப்பரா ரெடி ஆகி வரலாம். ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி பார்த்த உடனே ஹீரோக்கே செம ஷாக்கு, இவ்வளவு நாளா இவ்வளோ அழகு எங்கடா
எங்கடா ஒளிஞ்சிட்டு இருந்ததுன்னு. முதல்லயும் அழகா தான் இருந்தா, இல்ல அவங்களோட மைண்ட் வைஸை நான் சொன்னேன். ஹீரோக்கும் ஹீரோயினோட கையை பிடிச்சி நடக்கும் போது ஒரு தனி தைரியமே வந்துடுது. ரொம்ப சந்தோஷமா நடக்கிறான். அஃபிஷியலா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆஃபீஸ்க்குமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யார்லி சும்மா இருப்பாளா? அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் சின்ன வயசுல இருந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஃப்ரெண்டும் நீயும் எப்போ முடிவெடுத்தீங்க? நாங்க பிறந்த அப்ப முடிவெடுத்தீங்க. ஆனா இவங்க 2 பேரும் இப்போ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையே அவ திருடிக்கிட்டா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா. அவளை நீ இப்ப அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்துறா. அவங்க அம்மா என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ உயிரோட பார்க்கணும் அப்படின்னா என் சார்பா எனக்காக நீ அவளை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ கம்பல் பண்றா. அவங்களுக்கா அவளை அடிக்கவும் பிடிக்கல, இவ சொல்றத பண்ணாம இருக்கவும் முடியல. பக்கத்திலே இருக்க ஹீரோயினை அவனை அடிக்க விட்டு பார்த்துட்டு இருப்பானே, என்ன அவங்க கையை பிடிச்சிக்கிறான். கையை பிடிச்சிக்கிட்டு, இதை பாருங்க, உங்க பொண்ணு மேல எனக்கு கொஞ்சமும் காதல் இல்லை. இது வரைக்கும் நான் காதலிக்கிறேன்னு அவகிட்ட ஒரு வார்த்தையும் பேசினதும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு வந்து நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எங்க அம்மாவே உயிரோட இல்லை. அவங்க பேரை வச்சு நீங்க எப்படி என்ன கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றான். அந்த நேரம்னு பார்த்துட்டு ஃபாரின்ல இருந்து இவங்க ஜுவல்லரி மேக்கர் வந்திருக்காரு. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால இவங்க எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட காட்டாம கண்டிப்பா இப்ப உடனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார்லி பண்ணா இல்லையா அந்த டிசைன்ஸ் போட்டு காட்டும் போது இவருக்கு வந்துட்டு அந்த டிசைன்ஸ் வந்து பெருசா பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆல்ரெடி, எதுவும் வந்து கிரியேட்டிவா புதுசா இல்ல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன், ஆனா இது வந்து இவங்களது கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அதையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணா இல்லையா அந்த டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறானா, அவ்வளவுதான் எல்லாருமே செம ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கே இப்பதான் தெரியுது, அவளுக்கே செம ஷாக்கு, நம்மளோட டிசைன் எப்படிறா இங்க அப்படின்னு. நான் தான் பார்த்து இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உனக்கு சொல்ல போறேன், அதுதான் இன்னைக்கான சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணிடுறான். உடனே யார்லிக்கு செம கோவம் வந்துடுது. இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இவ ஒரு இடக்கு நாட்டா, அது மட்டும் இல்லாம இவளுக்கு டிசைனிங்கை பத்தி என்ன தெரியும், என்ன படிச்சிருக்கா, உன்னை அவ ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு பிடிக்கலனா நீ கிளம்பு, இது என்னோட கம்பெனி, ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா யார்லியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டிசைனை பத்தி அவ பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்படிமா இப்படி ஒத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா. அவளோட டிசைன் ரொம்பவே யூனிக்கா இருந்தது, ரொம்ப டேலண்டட் அவ அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிசைன் வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ட்ரீ மாதிரி இருந்தது இல்லையா, அதனால இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இவ கிராமத்துல வளரும் போது அங்க என்னெல்லாம் பார்த்தாலோ, எதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருந்ததோ, எதெல்லாம் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்ததோ அதை எல்லாத்தையும் யோசித்து அதை எல்லாத்தையும் வச்சுதான் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வடிவமைச்சேன் அப்படின்னு சொல்றா. எல்லாருமே அந்த டிசைனை பார்த்தோம், அது மட்டும் இல்லாம இவ சொல்றதை கேட்டும் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறாங்க. நான் விட மாட்டேன், இவளை அந்த வேலையில இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யான்லி பயங்கரமா கத்துறா. இதை பாரு, உண்மையாவே அவளுக்கு டேலண்ட் இருக்கு, நான் அவளுக்காக பேசல, யாரா இருந்தாலும் இதை தான் நான் சொல்லுவேன். அந்த டேலண்டட் இருக்கிற பர்சன் வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அவங்க அங்க இருக்கணும். அவங்களோட டேலண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளோட பிஸ்னஸ்க்கு யூஸ் தான் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட காதலையும் பிரிச்சுட்டா, அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட வேலையையும் வந்து பறிச்சுட்டா அப்படின்னு சொல்லி பேசுறா. யார்லிக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு போல, அவ நெஞ்ச பிடிச்சுக்கிட்டா அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துட்டா. இவளுக்கு உண்மையானுமே ஹார்ட் ப்ராப்ளம் தான். ஏன்னா நிறைய வில்லிஸ் எல்லாம் சும்மா நடிப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லை, இவளுக்கு உண்மையாவே இருக்கு ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா வந்து அவளை வளர்த்த நானி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எவ்வளோ நேரம் ஆச்சுமா நீ மயங்கி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப அக்கறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு கேள்வி தள்ளிப்போ, என் பக்கத்துல வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது, எதுக்காக நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, எங்க அம்மா எங்க அப்படின்னு கத்துறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்க அம்மா உள்ள வராங்க. அம்மா நீ வந்து பண்ணது தப்புமா, எதுக்காகமா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இப்போ உன்னோட கண்டிஷனை நினைச்சு கொஞ்சமாச்சும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரி நீ ரொம்ப கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீ வந்து அவளை எப்படியாவது பிளாக் லிஸ்ட் பண்ணணும், அவ இனிமே இந்த டிசைனிங் உலகத்திலேயே இருக்கக்கூடாது, அவ டிசைனிங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறா. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுமா, அவளுக்கு உண்மையாவே அந்த டேலண்ட் இருக்கு, அதை
நம்ம அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க. ஐயோ மேடம், அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நானி வேற டக்குன்னு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கையை கிழிச்சுக்கிட்டு செத்து போக போறேன், என்னால முடியாது, இந்த மாதிரி எனக்கு அம்மா தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அம்மாவை விடவும் அந்த பக்கத்துல இருக்க ஆயம்மா தான் சம குதி குதிச்சுங்குது. அது மட்டும் இல்லாம முட்டி போட்டு கெஞ்சவே ஆரம்பிச்சிடுச்சு அந்த பொம்பளை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா, அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கோங்கன்னு கெஞ்சுது. இவங்களும் வேற வழியே இல்லாம சரி நான் பண்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணாத, அந்த கத்தியை கீழே போடு அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சாதான் இவன் நிம்மதி ஆவா போல. இப்பதான் அப்பாடான்னு நிம்மதியா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வர்றதை பார்த்து பாட்டி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நீ சரியாயிட்டியா, நீ நடந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியத்துல ஆயிடுறாங்க பயங்கரமா. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹாப்பி நியூஸும் இருக்கு. நீ கொள்ளு பாட்டி ஆக போற, என் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னும் போது சொல்லவா வேணும் பாட்டி. அவ்வளவுதான், பாட்டியோட காலே தரையில நிக்கல. அவ்வளவுதான், இவங்க 3 பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயத்த. இப்பதான் ஹீரோயினோட அப்பா அம்மாவை பத்தி கண்டுபிடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பர்த் மார்க்க பாட்டி கிட்ட காட்டுறாங்க. இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி பாட்டி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அந்த டைமுக்கு பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாருடா, எனக்கு என்னவோ இவ ஊரமோட பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு தோணுது அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன பாட்டி சொல்ற அப்படின்னும் போது, ஆமா உனக்கு ஞாபகமே இல்லையா, உனக்கு 10 வயசு இருக்கும் போதுதான் அவ பொருந்திருந்தா, அப்ப நம்ம போய் பார்த்தோம், நீ நானு உங்க அம்மா எல்லாருமே போய் குழந்தைய பார்த்தோம். அப்ப இவளுக்கு இந்த பர்த் மார்க் இருக்கிறத நம்ம சின்ன வயசுல பார்த்தோமே, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோக்கு 10 வயசு இருக்கும் போது ஹீரோயின் பொருந்திருக்கான். அந்த குழந்தைய அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போய் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவளோட கழுத்துல அந்த மார்க் இருக்கிறது எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, யாரையும் எந்த விதத்திலயும் சங்கடப்படுத்த வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து யாருக்கும் தெரியாம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஒத்து போச்சு அப்படின்னா சொல்லுவோம், இல்லைன்னா சொல்லாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ பொண்டாட்டிய கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஓரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினை பிளாக் லிஸ்ட் பண்றதுக்காக ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அங்க வரேன் அப்படின்னு இவன் போனை வச்சிடறான். இங்க பிரஸ் மீட் நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. இவளுக்கு கொஞ்சம் கூட இதை பண்றதுக்கு இஷ்டமே இல்லை. ஆனா பொண்ணுக்காரி தான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க இது எல்லாத்தையும் அலௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அம்மா ஒத்துக்காதே, இவன் எதையோ பேசி உன் மூளையை குழப்பிடுவான், தயவு செஞ்சு அவன் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் இப்ப லேட்டஸ்டா பண்ண டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். அதுவும் வந்து அவ அதை கையிலேயே எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கா. அவ்வளோ அளவுக்கு அது எல்லாத்தையும் ஷார்ப்பா பண்ணியிருக்கா. அதை பார்க்கும் போது இவங்களுக்கே செம்ம ஷாக்கு. இவ இவ்வளோ டேலண்டடா இருக்கா, இவளோட டேலண்ட் மொத்தத்தையும் நம்ம அழிக்க போறோமா ஒரு நிமிஷத்துல அப்படின்னு இவங்களே ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இந்த பிரஸ் மீட்டை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து ஹீரோயினை பிளாக் லிஸ்ட் பண்ணல. அப்பதான் உடனே அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதை பாரு, அவ வந்து இதுல ஜீனியஸா இருக்கா, அவ கையிலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு டிசைனை பண்ணியிருக்கானா, அவளால எது வேணாலும் பண்ண முடியும், அவ அவ்வளோ டேலண்டட் அப்படின்னும் போது இதெல்லாம் இருந்தா தானே நீங்க இதெல்லாம் பேசுவீங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, இனிமே நீங்க யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவளை இல்லாமே நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றா. எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசுற, இப்படி பைத்தியம் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்காகவே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மரியாதையை என்னை விட்டு போங்க அப்படின்னு அவளுக்கு பிடிச்சி ஒரு தள்ளுறா. அவங்க மேல ஒரு பூஜாடி விழ போதா. அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா அவங்களை காப்பாத்துறதுக்கு போறா. அவளையும் காப்பாத்தணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோவும் போறான். கடைசியில நம்ம ஹீரோ முதுகுல தான் அடி விழுது. பொறாமையில உன்னோட வாழ்க்கையை அழிக்க நான் துணிஞ்சிட்டேன், என்ன எதுக்குமா காப்பாத்தினேன் அப்படின்னும் போது, எனக்கு எது இருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு அம்மா இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க இல்லையா, அந்த பாசம் தான் எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா. அவள் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் 2 பேருமே அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் 2 பேரும் தான் அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வருது. என்னம்மா நீங்க உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த வேலைக்காரி இருக்காங்க இல்லையா, அதாவது அவளை வளர்த்தவங்க, அவங்க திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த அப்ப உன்னோட குழந்தைக்கு இந்த பர்த் மார்க் இருந்தது, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
ஆமாம் அவள் வளர வளர அது போயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அந்த பர்த் மார்க் இன்னமும் பொண்ணோட தோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதை வச்சு மட்டும் எப்படி நம்புறது? அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுத்துட்டேன், இதையும் பார்த்து நீ கண்டுபிடிச்சிக்கோ யாரும் பொண்ணுன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து இவங்களோட உண்மையான பொண்ணுன்னு இருக்கு. அவள் வந்துட்டு என்னோட காதலை பிரிச்சுட்டா, என் வேலையை பறிச்சுட்டா, இப்போ உன்னையும் திருடிக்க பார்க்குறா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பவே நம்பாதம்மா, நான் தானம்மா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லி இவ இங்க புலம்பிக்கிட்டு இருக்கா. என்ன ஆன்ட்டி நீயே சொல்றியா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். வேண்டாப்பா வேண்டாப்பா, நீ கண்ணை குத்தி அழ வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியே வந்துடுறாங்க. அவங்க தான் இப்போ என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஓரம்க்கு பொண்ணு பிறந்த அதே நாளே வந்து இவங்களுக்கும் பொண்ணு பிறந்திருக்கும். அந்த நேரத்துக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொன் குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது ஹார்ட் டிசீஸ்னால பிறந்திருக்கு. நம்மளால வந்து அவ்வளோ செலவு பண்ணி குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்றதுக்காகவும், கூடிய குழந்தைய வச்சு பார்த்துக்கணுன்றதுக்காகவும் இவங்க தான் குழந்தைய மாத்திட்டு இருக்காங்க. மாத்தினது மட்டும் இல்லாம ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜ் வாசல்லையும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கதறி கதறி அழறாங்க. பாவி நீ காசு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, இந்த காரணத்துக்காகவா என்னையும் என் பொண்ணையும் அடையாளமே தெரியாத அளவுக்கு இப்படி பிரிச்சு வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறாங்க. நீ வந்துடுமா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கையை பிடிச்சி யார்லியோட கையை பிடிச்சி அவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதையே போயிடு வேலைக்காரி, நீ என்னத்துக்கு என்ன தொட்டு தொட்டு பேசுற, நீ வந்து என்னோட ஆயம்மா அவ்வளவுதான், அதை விட்டுட்டு நீ எனக்கு அம்மா வாயிலாம் நினைக்காத, அது செத்தாலும் நடக்காது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவ்வளவு உயிரோட விட்டா எதுவும் சரிப்பட்டு வராது, முடிச்சிடறேன் இன்னைக்கே நான் முடிச்சிடறேன் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது, என்னது முடிச்சிடுறியா அப்படின்னு பலான்னு ஒன்று கண்டத்திலே வைக்கிறாங்க. யாரை பார்த்து என்ன பேசினேன், இவ்வளோ நாளாக நான் உன்னை பொண்ணு மாதிரி வளர்த்தேன், ஆனால் உண்மையாகவே என்னோட பொண்ணு அவடி, இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சிருந்தாலும் அவளை நீ முடிச்சிடுற அளவுக்கு நீ பேசுவேன், அதை நானும் கேட்டுக்கிட்டு நான் நின்றுட்டு இருப்பேனா அப்படின்னு கத்துறாங்க. இதுக்கு மேலேயும் வேலைக்காகாது, இவங்க 2 பேரையும் பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், ஒரு வழியா அம்மாவும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுக்கு மேல நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்னா உன் கூடியே தான் இருப்பேன், நீ பிறந்தப்ப கூட நான் தான் முதல்ல உன்னை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, ஹீரோயினோட பர்த்டே வருது. இது வரைக்கும் அவங்க அம்மா இவ கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை இல்லையா, அதனால அவளுக்கு மொத்தமா 24 கிஃப்ட் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதோடய இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.